ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எடுத்த அன்னைக்கு நிறைஞ்ச அமாவாசை அன்னைக்குங்க நாங்கள் வந்து வீரப்பூருக்கு போயிருந்தோம். பார்த்திங்கன்னா தெரியும், சுற்றி நிறைய கடை இருக்கும். இந்த ஆம்னி வேன், சீட்டர் வேன்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு நிறைய பேர் வந்து சாமி கும்பிட இங்கே வந்திருந்தாங்க. ஏன்னா அமாவாசை அப்படின்னா இந்த கோயிலில் வந்து ரொம்ப ஸ்பெஷல். என்னோடய ஹஸ்பண்ட் வந்து வருஷத்தில் எல்லா அமாவாசையும் தவறாமல் ஏர்லி மார்னிங் பிரம்ம முகூர்த்தத்துலேயே எழுந்திரிச்சு இந்த கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வந்துடுவாங்க. அன்றைக்கிங்க ஏன் மதியம் நாங்கள் போனோம் அப்படின்னா லேட்டாக தான் அமாவாசை ஆரம்பிச்சிச்சு. அதனால் ப்ளஸ் என்ன அப்படின்னா தம்பிக்கு வந்து எனக்கு பவர் கட் ஷட் டவுன் அப்படிங்கிறதுனால வீட்டில் அவனை வச்சு சமாளிக்க முடியாதுங்கிறதுக்காக எங்களையும் கூட கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. இந்த சாமி தான் மகாமுனி அப்படிங்கிற சாமி. பக்கத்தில் இருக்கிறவர் வந்து காவல் தெய்வம். மகாமுனி சாமியுமே ஒரு காவல் தெய்வம் தான். நாங்கள் இந்த கடையில் தான் நாங்கள் எப்போவுமே போயிட்டு பூஜை சாமான் வாங்குவோம். பூஜை சாமான்ங்கிறப்போ தேங்காயும் எலுமிச்சம்பழமும் நம்ம தோப்புலேருந்தே நம்ம எடுத்துகிட்டு போயிடுவோம் சாமிக்காக. அங்கே போய் இதர ஜாமான்கள் பத்தி, சூடம், இந்த மாதிரி வாழைப்பழம், இது மட்டும் பூ, இது மட்டும் அங்கே நாங்கள் வாங்கிக்குவோம். அப்படி வாங்கிட்டு இருக்கப்போ பக்கத்தில் ஒரு மரத்துக்கடியில் கிருஷ்ணர் சிலையோட ரெண்டு பெண் தெய்வத்தோட சிலையும் இருந்துச்சு. அதுங்களை பார்த்துட்டு அந்த சிலை உருவத்தில் வந்துட்டு அதுங்க சின்ன பண்ண போயிட்டு அதுங்க சைஸ்லேயே இருக்கனால எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் போல். அந்த சிலைங்கள்கிட்ட பேசிட்டு விளையாண்டுட்டு இருந்தாங்க. ரொம்ப நேரமாக விளையாண்டுட்டு இருந்தாங்க. நாங்கள் அதை மைனூட்டாக நோட் பண்ணிகிட்டு இருந்தோம். நாங்கள் வீடியோ எடுக்கிறோங்கிறத பார்த்தோன்னே அந்த குழந்தைங்க வந்து வெக்கப்பட்டுட்டு ஓடிட்டாங்க. ஆக்சுவலாக அந்த குழந்தைங்க உங்கள் ஃபேமிலியோட சாமி கும்பிட வந்திருப்பாங்க போல். இங்கிட்ட தனியாக வந்து அவங்க வேலையை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. இதெல்லாம் சின்ன வயசில் நம்மலாம் நிறைய விளையாண்டுருப்போம்ல, அதே மாதிரி. அப்புறமா நாங்கள் இந்த பூஜை சாமான்லாம் வாங்கிட்டு சாமி கும்பிடலான்னு வந்துட்டோங்க. இங்கே வந்துட்டு நிறைய வேல்லாம் அடித்து வச்சுருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் வந்து வேண்டுதல் வச்சு அதை நிறைவேறினதுக்காக இந்த இடத்துல வந்து வேல் குத்தி சாமிக்காக அடித்து வச்சுட்டு போவாங்க போல். அதுலேயும் நாங்கள் கொண்டு வந்த எலுமிச்சம்பழங்களை வந்து குத்திட்டோம். ஏன்னா இந்த எலுமிச்சம்பழத்தை வந்து இந்த மாதிரி குத்துறது, அறுத்து விளக்கு போடுறது, இதெல்லாம் வந்து சாமிக்காக செய்யக்கூடிய நேர்த்திக்கடன், அதாவது காவு கொடுக்கறதுக்கு சமம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்புறம் நாங்களும் போய் சாமி கும்பிட்டோங்க. பாருங்கள் எவ்வளோ பெரிய பெரிய வேலாக இருக்குது. சுற்றி வேல், மணி இதெல்லாம் இருக்குங்க. சாமி பாருங்கள், இதான் வந்துட்டு மகாமுனி சாமி. இவரும் ஒரு காவல் தெய்வத்துக்கு கிட்ட தான் வருவார். அப்புறம் இங்கே அதுக்கு முன்னாடி பாருங்கள் நிறைய கயிறெல்லாம் வச்சுருப்பாங்க. அதை வேண்டி சாமியை வேண்டி அந்த கயிறையும் கட்டிட்டு நம்ம வந்துடலாம். அப்புறமா சாமி கும்பிட்டு வந்தோடனே தம்பி கொஞ்சம் நைன்னு அழுதுகிட்டே இருந்தார். சரி அப்படியே சுற்றி காட்டலாம், கோயிலில் சுற்றி காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். இது பார்க்கவே ரொம்ப அழகாகவும் இருந்தது, இதாகவும் இருந்தது, ஆச்சரியமாகவும் இருந்தது. அந்த வேல் நல்லா பெருசாக இருந்தது. அதை போயிட்டு தம்பிக்கு வந்து காட்டிகிட்டு இருந்தேன். காட்டிட்டு அவரும் அதை வேடிக்கை பார்த்துட்டே இருந்தார். பக்கத்துலேயும் மரங்களில் நிறைய வேண்டுதல் கயிறுலாம் கட்டி தொங்க விட்டுருந்தாங்க. அப்புறம் ஒவ்வொரு சாமியாக நிறைய சிலைகள் உருவங்கள்லாம் அங்கே சாமி நிறைய இருக்கும். அதெல்லாம் ஒன்றா வேடிக்கை காட்டிகிட்டு இருந்தேன். அப்போதைக்கு பக்கத்தில் அந்த வீடியோ எடிட் பண்ணும்போது தான் பார்த்தேன். பக்கத்தில் ஒரு பையன் என்ன பண்ணுறான், விபூதியை வாயில் போட்டவன் எப்படி ஊதான் பாருங்கள். எனக்கு ரொம்ப சிரிப்பு வந்துருச்சு, கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அப்புறமா அவன் ஓடிட்டான். நாங்கள் வீடியோ எடுக்கிறோன்னு பார்த்துட்டு ஓடிட்டு அப்புறம் நான் தம்பி அப்படியே சுற்றி காட்டிகிட்டு இருந்தேன். ஒரு இடமா காட்டவும் அவரும் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே இருந்தார். அப்புறம் அந்த இடத்துல சாமி கும்பிட்டு பெரிய காண்டியம்மன் சொன்னோம்ல, அது பக்கத்துலேயே தான், பொன்னர் சங்கர் கோவில் பக்கத்துலேயே தான், கொஞ்சம் தூரம். அங்கே போனால் அங்கேயும் கட்டிட வேலை நடந்துகிட்டு இருந்துச்சு. ஆக்சுவலாக பொன்னர் சங்கர் கோவில்லையும் கட்டிட வேலை தான் நடந்துகிட்டு இருந்துச்சு. அதை நான் வீடியோ எடுக்கலை. அப்புறம் பெரிய காண்டியம்மன் சொல்லிட்டு அதுவும் ஃபேமஸான கோயில் தான் வீரப்பூரில். அங்கேயும் கட்டிட வேலை நடந்துகிட்டு இருந்தனால நாங்கள் என்ன பண்ணோம், அங்கே பாருங்கள் கொடிமரம் பக்கத்துலேயே கார் நிப்பாட்டிட்டு போயிட்டு சாமி கும்பிட்டோங்க. வந்து விளக்குத்தூணா, ஆமாம் விளக்குத்தூண், அப்புறம் மாலை, சூடம், ஊதுபத்தி இதெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டோங்க. நல்லா இருந்துச்சு. இடம் ஃபுல்லாகவே ரொம்ப நீட்டாக சுத்தமாக க்ளீனாக வச்சுருந்தாங்க. நல்லா தான் பார்த்துக்கிட்டாங்க. அப்புறம் அந்த மாலையை எடுத்துகிட்டு வந்து நம்ம காருக்கு வச்சு சாமி கும்பிட்டோங்க. நீங்கள் உங்களில் எத்தனை பேர் வந்து வீரப்பூர் போயிருக்கீங்க? அதுலேயும் வீரப்பூர் திருவிழா 3 நாள் நடக்கும். அந்த படுகளம் அதெல்லாம் ரொம்ப ஃபேமஸாக நடக்கும். நிறைய பேர் வருவாங்க, பயங்கர கும்பலாக இருக்கும். உங்களுக்கு நான் இன்னொரு நாள் போகும்போது, ஃப்ரீயாக போகும்போது, எனக்கு தம்பி அழுதுகிட்டே இருந்தனால ரொம்ப நேரம் என்னால் வீடியோ எடுக்க முடியல. பர்டிகுலராக அந்த பொன்னர் சங்கர் கோவிலுக்கெலாம் போய் கும்பிட்டோம், என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஒரு நாள் ஃப்ரீயாக ஒரு நாள் போயிட்டு உங்களுக்கு எல்லா சாமியையும் டீட்டெயில்டாக வீடியோ எடுத்து உங்களுக்கு வந்து காட்டுறோம், என்னென்னு காட்டுறோம். அப்போது வந்து உங்களுக்கு வந்துட்டு அந்த வீரப்பூர் கோவிலை பற்றின வரலாறு நிறைய அதில் ரொம்ப
பாரம்பரியமான ரொம்ப நல்ல வரலாறு அதில் இருக்குது. உங்களுக்கு நான் அந்த ஸ்டோரி என்னன்னு நான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். லைக் பண்ணிக்கோங்க வீடியோவை.